டிசம்பர் 7 கொடிநாள். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதியை இந்திய கொடிநாளாக அனுசரித்து நம் நாட்டின் முப்படைகளிலும் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றும் இராணுவ வீரர்களை கௌரவித்து வருகிறது. இந்திய அரசு கொடிநாள் கொண்டாடுவதன் முக்கிய நோக்கமாய் அன்றைய தினம் இந்திய தேசிய கொடியை நாடு முழுவதும் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் மூலமாக நாடு முழுவதும் விற்பனை செய்து அதில் கிடைக்கும் தொகையினை இந்திய இராணுவ வீரர்களின் நலனுக்காக பயன்படுத்துவதே ஆகும். பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ் உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கான இடையே உள்ள எல்லை பிரச்சனையின் போது மூண்ட போர்களில் நம் இன்னுயிரை ஈர்த்து பல்லாயிரக்கணக்கான இந்திய இராணுவ வீரர்கள் குடும்பத்துக்கு உதவும் பொருட்டு போரில் உடலுறுப்புகளை இழந்து மாற்றுத்திறனாகிவிட்டு முன்னாள் இராணுவ வீரர்களின் குடும்பத்தினரின் பொருளாதார தேவைகளின் உதவும் பொருட்டு இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டு கொடிநாள் அன்று நன்கொடையை திரட்டி இராணுவ வீரர்களுக்கு அதனை அளித்து நாட்டின் பாதுகாப்பில் அவர்களது பங்கினை கௌரவித்து வருகிறது. இந்திய எல்லைப்புறங்களில் பாலைவனமாகிலும் பனி பெய்யும் இமயமலையிலும் கடற்புறத்தில் இரவு பகல் பாராது அயராது உழைத்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இராணுவ வீரர்களுக்கு அளிக்கப்படும் இந்த சிறிய மரியாதை நலிவடைந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தின் பொருளாதார தேவையினை தீர்க்க செய்யும் என்பதை பேருறுதியாக கருதப்பட்டு வருகிறது.